ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரமாக ஒவ்வொரு அத்தியாயங்களாக பார்த்து கொண்டு வரும்பொழுது ஏற்கனவே பிரதமஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தை நாம் பார்த்திருந்தோம். சௌனகாதிகள் கேட்டிருந்ததான 6 கேள்விகளுக்குண்டான பதில் 3வது அத்தியாயத்தில் சொல்லி முடித்தார். 2வது அத்தியாயத்தில் 4 கேள்விக்குண்டான பதிலும் 3வது அத்தியாயத்தில் 2 கேள்விக்குண்டான பதிலும் சொல்கிறார். அதில் பகவானுடைய அவதார கதைகளை பற்றி சௌனகாதிகள் சூதனோடு கேட்கும் பொழுது அதற்குள்ள பதிலாக இந்த அத்தியாயத்தில் விராட் புருஷன் அப்படின்னு ஆரம்பித்து கல்கி வரை இருக்கக்கூடியதான 24 அவதாரங்களும் மற்ற அநேகம் அம்சாவதாரங்கள் இப்படின்னு பகவான் லோகானுகிரகார்த்தம் பண்ணினதான அவதாரங்களை எல்லாம் சொல்லி அதில் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லி பகவான் கண்ணன் பூர்ணாவதாரம் அப்படின்னு காட்டி பக்தியோட இந்த அவதார கதைகளை கேட்கறாது, அதை பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்கு சுத்தமான ஒரு தன்மையை கொடுக்கும். தத்வாரா அவித்யைங்கிறது நாசத்தை அடையும். அது வழி நமக்கு முக்தி அப்படிங்கிறது உண்டாகும். இந்த தத்துவத்தை கிரகித்ததான வியாசர் சகல ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தை இயற்றினார். சுகபரீட்சித் சம்பாத ரூபேன லோகத்தில் இது பிரகாசம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். 4வது அத்தியாயத்தில் துதியே பாகவதாரம்ப காரணத்வேன வர்ணியத்தே வியாசஸ்யா பரிதோஷஸ்து தவ பிரவச்சனாதிபிஹி அப்படின்னு வியாச முனிவருக்கு ஏற்பட்டதான அசந்துஷ்டி அப்படிங்கிறது காட்டப்படுறது. தீர்க்க காலமாக சத்திரம் நடத்தி வரக்கூடியதான ரிஷிகளிடையில் வயதானவர், அந்த ரிஷி குலத்துக்கே குலபதியாக உடையவர், ரிக்வேதத்தை கற்று அறிஞ்சவர், அறிவு படைத்தவர் சௌனகர். இவர் மறுபடியும் கேட்கிறார். அந்த ஸ்ரீசுகர் உபதேசம் பண்ணினதான பகவத்கதையை எங்களுக்கு சொல்லி வைக்கணும். எந்த யுகத்தில் எந்த இடத்துல எதை காரணமாக கொண்டு இது ஏற்பட்டது, வியாச மகரிஷி யாரால் எதனால் பிரேரணை செய்யப்பட்டு இந்த சம்ஹிதையை இயற்றினார், மேலும் அவருடைய பிள்ளையான சுகர் மகாயோகி சமதரிசியாக இருக்கக்கூடியவர், பேதபாவ ரஹிதனாக இருக்கக்கூடியவர், ஏகாந்தமதிஹி அப்படின்னு சொல்கிறார். ஒரே வஸ்துவனிடத்தில் மனசை அர்ப்பணித்தவர்.
மாயையிலிருந்து எழுந்து கொண்டவர் தன்னுடைய பெருமையை வெளிக்காண்பிக்காமல் ஒரு மூடனை போல காணப்படக்கூடியவர். அப்பேற்பட்டதான அந்த ரிஷி புத்திரனான சுகர் இவர் ஒரு சந்தர்ப்பம் பல பேர் தேவஸ்திரீகளெல்லாம் அப்சர ஸ்திரீகளெல்லாம் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவர் ஒரு குளத்தாங்கரையோரமாக போகிறார். இந்த ஸ்திரீகளெல்லாம் அவரை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதே அப்சர ஸ்திரீகள் வியாசரை கண்டு அவர்கள் வஸ்திரத்தை தரித்தார்கள் அப்படின்னு காட்டப்படுறது. இப்பேற்பட்டதான சுகருடைய பெருமையை ஒரு ஸ்லோகத்தில் காட்டினார். திருஷ்டுவானுயாந்தம் ரிஷிமாத்மஜமப்யனக்னம் தேவ்யோஹரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ்ய பிரச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி த்ரி பும்பிதானது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேகே அப்படின்னு சொல்கிறார். தன்னுடையதான ஒரு அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தில் நமக்கு உபதேசம் பண்ணுறார். தேவஸ்திரீகள் வஸ்திரத்தை அவிழ்த்து கரையில் வச்சு ஜலக்கிரீடை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த குளத்தாங்கரை வழியாக சரசு வழியாக சுகபிரம்ம ரிஷி முன்னால் ஓடுறார். பின்னால் வியாசர் புத்தரா புத்தரா அப்படின்னு வியாசரோட ஸ்ரீ சுகர் வஸ்திரமே தரிச்சிருக்கலை. தேவஸ்திரீகள் இந்த சுகரை பார்த்தபொழுது அவர்களுக்கு கூட சரீர பிரஜை ஏற்படலை, லஜ்ஜை அப்படிங்கிறது தோன்றவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வியாசரை வாக்கும் பொழுது வயதானவர் அவர்களுக்கு லஜ்ஜை ஏற்பட்டு வஸ்திரத்தை தரித்தார்கள். ஆனால் வியாசரோ வஸ்திரம் தரிச்சிருந்தார். வியாசர் வஸ்திரம் தரிச்சிருக்கிறார், சுகர் வஸ்திரம் தரிக்கலை. இப்படி இருக்கிற சுகரை பார்த்து வஸ்திரம் தரிக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு தோன்றவில்லை. ஆனால் வியாசரை கண்டு அந்த எண்ணம் உண்டாச்சு. இப்பேற்பட்டதான தேவஸ்திரீகள் பண்ணினதான விஷயத்தை கண்டு வியாசர் அதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவர்களிடத்தில் அணுகின பொழுது உங்களுக்கு ஸ்திரீ புருஷன் அப்படிங்கிற பேத பாவனை உண்டு, ஆனால் உங்களுடைய பிள்ளைக்கு அது கிடையாது அப்படின்னு அவர்கள் சொன்னதாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். சுகன் பிரம்மஸ்வரூபன் அப்படின்னு இதனுடைய பொருள். அப்பேற்பட்டதான அந்த சுகர் பாகவத கதையை பரீட்சித்துக்கு சொல்லி வைச்சார். இப்பேற்பட்டதான பாகவத கதையை சொல்லக்கூடியதான ஸ்ரீசுகர் ச கோதோஹன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமேதீனாம் அவேக்ஷதே மகாபாகத் தீர்த்தீகுர்வன் ததாசிரமம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சுகருடைய பெருமையை காட்டுறார். அவர் கிரகஸ்தாசிரமிகளுடைய கிரகங்களை தேடி போவார். இவர் வரும்பொழுதே எதற்காக வரார் அப்படின்னா எல்லாரையும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கிருபையோடு இவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் போவராம். ஆனால் கோதோஹன மாத்திரம் ஹி அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பசுமாட கறக்கிற பரியந்தம் அவர் எங்கேயாவது நிற்பார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்டதான சுகர் 7 நாட்களாக இந்த பரீட்சித்துக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணினார். இதுக்கு என்ன காரணம் இப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பி கொண்டு ஆசிரியித்த பொழுது பாண்டுவருடைய வம்சத்தில் வந்ததான இந்த பரீட்சித்து ராஜா தன்னுடையதான சொத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சு கங்காதீரத்தில் உபவாச விரதத்தை ஏன் மேற்கொண்டார் அப்படிங்கிறதையும்
தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு சூதரிடத்தில் கேட்ட பொழுது இந்த இடம் அழகாக நமக்கு வந்து பரீட்சித்தினுடைய பெருமையை காட்டினார். உண்மையிலேயே ஒருவனால் தியாகம் பண்ண முடியாததான பல வஸ்துக்கள் இங்கே இருக்குது. ராஜ பதவியில் இருக்கிறவர் பதவியை தியாகம் பண்ண முடியாது. நிறைய சொத்து சுகங்களுக்கோ சொத்தை தியாகம் பண்ண முடியாது. மனைவி மக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை தியாகம் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேலே தன்னுடையதான போக சுகங்களை தியாகம் பண்ண முடியாது. அப்பேற்பட்டதான வீர புருஷனாக இருக்கக்கூடியதான பரீட்சித்து ராஜ்ய ஐஸ்வர்யத்தையும் விட்டு மனைவி மக்களை விட்டு பதவியை விட்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆசையும் விட்டு இவர் வந்து கங்காதீரத்தில் பிராயோபவேசம் பண்ணினாரே, இது ஏன்? அந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி வைக்கணும். என்னென்ன கேள்வி பரீட்சித்து கேட்டார், என்னென்ன பதில் அந்த இடத்துல சுகராட சொல்லப்பட்டது, இதையெல்லாம் சொல்லி வைக்கணும்னு சொன்னபொழுது மூன்றாவது யுகத்தினுடைய அவசான கட்டம் துவாபர யுகம் வந்து சேர்ந்த பொழுது பராசர முனிவருடைய பிள்ளையாக சத்தியவதி நடத்தில் விஷ்ணுவனுடைய அம்சமாக மகாத்ஞானியான வியாச அவதாரம் அப்படிங்கிறது ஏறப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வியாச முனிவர் இவர் வந்து மனநசீலம் உடையவர். அப்பேற்பட்டதான இவர் உண்மையிலேயே ஒவ்வொரு யுகத்திலையும் யுக தர்மங்களை காப்பாற்றுவதற்காக வியாசராக அவதாரம் பண்ணுவதுண்டு. அதில் ஜனங்களெல்லாம் துர்பாகியம் படைத்தவர்கள், துர்பகாம்ச ஜனான் வீக்ஷிய அப்படின்னு சொல்கிறார். பாக்யசூன்யர்களாக இருக்கக்கூடியதான ஜனங்களை தன்னுடைய திவ்ய சக்ஷுஸினால் கண்டறிஞ்சு எல்லா வர்ணத்தவர்களுக்கும் எல்லா ஆசிரமத்தவர்களுக்கும் ஹிதமானது எது அப்படின்னு சிந்தனை பண்ணுறார். இப்படி சிந்தனை பண்ணின பொழுதே பலவிதமான கர்மங்களோ யஜ்ஞங்களோ வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு யஜுஸ்து சாமம் அசர்வம் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய 4 வேதங்கள் 4ஆக பிரிக்கப்பட்டு இதிகாசம் புராணங்கள் எழுதி அதில் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் அதை வந்து பகிர்ந்து கொடுத்தார். இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணியும் கூட இவருக்கு ஒரு கவலை ஏற்பட்டதாம். இந்த ஜனங்களெல்லாம் இதையெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்பார்கள், புத்தி மங்கி போனதான ஜனங்கள் எந்த விதத்தில் இதையெல்லாம் தரிப்பார்கள் இப்படின்னு வியாசருக்கு கவலை வருது. அப்பேற்பட்டதான அந்த வியாசர் அந்த ஜனங்களுக்கு அது புரியணும் அப்படின்னு மகாபாரதத்தை இயற்றினார். ஸ்திரீகளுக்கு, சூத்திரர்களுக்கு, பிராமண சத்திரிய வைசிய வர்க்கங்களில் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேதத்தில் இருக்கிறதான விஷயங்கள் புரியணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அவர்களுக்கும் ஸ்ரேயஸு கொடுக்கணும்னு விரும்பி இவர் வந்து பாரதம் அப்படிங்கிறதான இதிகாசத்தை நிர்மாணித்தார். இப்படியெல்லாம் பண்ணியும் கூட அவருக்கு என்ன தோன்றினதுன்னா, அவருடைய ஹிருதயம் யதான அதுஷ்யத்து அப்படிங்கிறார். அவருக்கு வந்து திருப்தி ஏற்படலை. தன் நிமித்தத்தினால இவர் வந்து சரஸ்வதி நதி ஈரத்தில் தன்னுடைய பாவனமான ஆசிரமத்தில் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு சிந்தனை பண்ணும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மச்சரியாத விரதங்கள் தரித்து வேதங்களை தரித்து ஆச்சாரியர்களை எல்லாம் எண்ணி அக்னியவெல்லாம்
இவர் ஆராதனை செஞ்சு அவர்களையெல்லாம் பின்பற்றி வேத தர்மங்களையெல்லாம் வேதத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் பூமியில் மகாபாரதம் என்கின்றதான கிரந்தத்தை நிர்மாணித்து பிரகாசனம் பண்ணியும் கூட இது சேமத்தை கொடுக்கலையே, நிம்மதியை கொடுக்கலையே அப்படின்னு இருக்கும் பொழுது இவர் அவருக்கே தோன்றினது, கிம்வா பாகவதா தர்மான பிராயேண நிரூபிதாக பிரியாக பரமஹம்சானாம் தயேவ ஹெச்சுத பிரியாக அப்படின்னு அவருக்கே தோன்றினது. ஆத்மாராமர்களாக இருக்கக்கூடியதான யோகீஸ்வரர்களுக்கு பகவத் பக்தி சம்பந்தமான தர்மங்கள் அதை தகுந்தவாறு நிரூபணம் பண்ணப்படலை. ஒரு கால் அதனாலேயாக இருக்கலாம் தனக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலை உண்டானது. பகவானுக்கு பிடித்ததும் அந்த பாகவத தர்மங்கள் தானே அப்படின்னு வியாசர் எண்ணினார். இப்படி இருக்கக்கூடியதான அந்த வியாச முனிவர் துக்கத்தை அடைஞ்சு தன்னுடைய ஆசிரமத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தாம் அபிஜ்ஞாயம் அதை தெரிஞ்சதான நாரதர் உடனே வியாசருடைய ஆசிரமத்துக்கு சேர்ந்தார் அப்படின்னு காட்டப்படுறது. வேதவியாசருக்கு அனுபவம் அப்படின்னு இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு இந்த நாரத முனிவர் இந்த இடத்துல அது ஒரு காரணமாக கொண்டு இவர் எழுந்தருளினார். தேவர்களாலேயும் பூஜிக்கத்தக்கவர் அப்படின்னு நாரதம் சுரபூஜிதம் அப்படின்னு சொல்கிறதுனால தேவர்களும் கொண்டாடக்கூடியவர் நாரதர். அப்பேற்பட்ட நாரதர் சேர்ந்ததான விற்த்தாந்தத்தை சொல்லிக்கொண்டு இந்த 4வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இப்படி நமக்கு கொடுக்கக்கூடியதான பிரதமஸ்கந்த விஷயம் நாரத கதைங்கிறது மேலே ஆரம்பிக்க போகிறது. 5வது அத்தியாயத்திலிருந்து நாரதர் வியாசருக்கு தரக்கூடியதான உபதேச விஷயங்கள் நமக்கு பார்க்கலாம். அந்த பரிசுத்தமான பாகவதத்தை இயற்றும்படி நாரதர் பிரேரணை பண்ணுறது பாகவத கதைக்கு மூலமாக இருக்கக்கூடியது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான சம்பாதம் அப்படின்னு காட்டப்படுறது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.